1994ஆம் ஆண்டு ஜப்பானில் உள்ள டென்செகோ என்ற கம்பெனி முதல்ல QR கோட உருவாக்குனாங்க. இது ஏன் உருவாக்குனாங்க? எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது டொயோட்டா கார் தொழிற்சாலையில ஆயிரக்கணக்கான கார் பாகங்கள ட்ராக் செய்வதற்காக சாதாரண ஒரு பார்கோட பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா, இந்த பார்கோட்ல மிக மிக ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சேமிப்பு அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அது மட்டுமல்லாம, இத ஒரே திசையில் மட்டும் தான் ஸ்கேன் செய்ய முடிஞ்சது. இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாம் சரி செய்வதற்காக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்காக டென்செகோ நிறுவனத்தில் உள்ள ஒரு இன்ஜினியர் மஸ்காரா ஹரா இவரும் இவரோட குழுவும் சேர்ந்து 1994ஆம் ஆண்டு ஒரு கியூஆர் கோடை உருவாக்குறாங்க. இந்த கியூஆர் கோட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ், அதாவது மிக வேகமாக ஸ்கேன் செய்து தகவல்களை பெற முடியும் என்பதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டது. ஒரு சாதாரண பார்கோட் சுமார் 20 எழுத்துக்கள் மட்டுமே சேமிக்க முடியும். ஆனால் ஒரு கியூஆர் கோட் ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் லிங்க், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் தகவல் இந்த மாதிரியான போன்றவற்றை எல்லாமே சேமிக்க முடியும். அதனால் தான் இன்றும் கியூஆர் கோட் உலகம் முழுவதும் பேமெண்ட் முதல் ரெஸ்டாரண்ட் மெனு வரை எல்லா இடங்களுமே இந்த பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கியூஆர் கோட் பற்றி இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண வந்துடுறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.